हाई फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் மிச்சர் செய்ய போறோம். இன்னுமே மிச்சர் போய் கடைகளெல்லாம் வாங்க தேவையில்ல. நம்மளே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு 300 கிராம் கடலை மாவு எடுத்துர்க்கேன். அது கூட பெருங்காயத்தூளும் வரமிளகாய் பொடியும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓமத்தை ஊற வச்சிருக்கோம். அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே இதாக ஊற்றிக்க வேண்டாம். ஒரு சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் இலகலாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்குங்க. அது கூட அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு போடுறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். அது கூட காய வச்ச எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது முறுக்கு குழாயில் எண்ணெயை ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். மாவு கொஞ்சம் எடுத்து அதை முறுக்கு குழாய்க்குள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மிச்சரை போட்டுக்கலாம். பாத்திரம் ஃபுல்லாக நல்லா மிச்சரை பொழிஞ்சு விட்டுருங்க. இது மிச்சர் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். மிச்சர் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வெந்து மொறுமொறுன்னு வரும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு வந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இது கூட எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுருக்கோம். நிலக்கடலை பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுருக்கோம். அதை மிக்சர் கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல மிக்சரை நல்லா உடச்சி விட்டு ஓரளவுக்கு நல்லா சின்னதாக ஆகிற மாதிரி இப்போ உடச்சி விட்டுக்கலாம். அது கூட நிலக்கடலை பருப்பு, கருவேப்பிலை, அவல், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போடும்போது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வரமிளகாய் பொடி கொஞ்சமும், உப்பு கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படுத்துறதுக்காக இதை வரமிளகாய் பொடி, உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.